ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் ஐடென்டிட்டி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அகில் பால் மற்றும் அனஸ்கான் இணைந்து இயக்கியிருக்கிறாங்க. டெவினோ தாமஸ், வினய், த்ரீஷா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு இளம்பெண் துணிக்கடையில் ஆடை மாற்றுவதை ட்ரையல் ரூமில் வீடியோவாக எடுத்து ஒருத்தன் மிரட்டி பணம் கேட்கின்றான். அப்படி ஒரு பெண்ணை மிரட்டும் போது ஒருவன் அந்த பணம் கேட்டு மிரட்டுபவனை அவன் இருக்கும் இடம் தேடி சென்று அனைத்தையும் அழித்துவிட்டு அவனையும் கொன்று அந்த இடத்தையே எரித்து விடுகின்றான். இந்த சம்பவத்தை த்ரீஷா நேரில் பார்க்கின்றார். அப்போது அந்த செய்தியை தொலைக்காட்சியில் வெளியிட வேகமாக போக அவர் மீது லாரி மோதி ஃபேஸ் பிளைண்ட் என்ற பாதிப்பு ஏற்படுகின்றது. தற்போது இந்த கேஸை வினய் விசாரிக்க டெவினோ தாமஸ் நன்றாக படம் வரைபவர். அவர் உதவியுடன் த்ரீஷாவிற்கு அந்த கொலை செய்தவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்க அதை டெவினோ தாமஸ் வரைகின்றார். ஆனால் த்ரீஷா சொன்ன அத்தனை அடையாளமும் டெவினோ தாமஸுக்கு ஒன்றி போக, அட இது என்னடா ட்விஸ்ட் என்று வினய் பார்வை டெவினோ தாமஸ் மீது போக அவரும் அப்நார்மலாக செயல்பட சந்தேகம் வலுக்கின்றது. இந்த நேரத்தில் நான் தான் அந்த கொலையை செய்தேன் என்று ஒருவர் ஆஜராக, அட யாதாப்பா அந்த கொலையை செய்தது என்ற சுவாரஸ்யமே இந்த படத்தின் மீத கதை. டெவினோ தாமஸ் நடிப்பிலும் சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடித்துள்ளார். வில்லனாக வினய் மிரட்டியுள்ளார். த்ரீஷா கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். சம்மி திலகன், அஜு வர்கீஸ், அர்ச்சனா ரவி, கோபிகா ரமேஷ் என இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜாக்ஸ் விஜய் இசை ரசிக்க வைக்கின்றது. அகில் ஜார்ஜின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கிரைம் த்ரில்லர் கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் அகில் பால், அனஸ்கானுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.